இணைந்திருப்பது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடியன் சிந்துஜன். சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் அவதானம் தலைப்புச் செய்திகள் வசம். அமெரிக்க ராஜாங்க செயலாளரை ஜனாதிபதி சந்தித்தார். சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட ராணுவ புலனாய்வு பிரிவு உறுப்பினரின் விளக்கமறியல் மீண்டும் நீடிப்பு. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பில் இன்று நடைபெறும் பேச்சுவார்த்தையை புறக்கணிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவிப்பு. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தமிழகத்திற்கு காவிரி நீரை திறந்துவிட முடியாது, கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. ஐக்கிய நாடுகளின் 71வது பொதுச்சபை கூட்டத்தொடரில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று காலை உரையாற்றினார். The Assembly will hear an address by His Excellency Maithripala Sirisena, President of the Democratic Socialist Republic of Sri Lanka. On behalf of the General Assembly, I have the honor to welcome to the United Nations His Excellency Maithripala Sirisena, President of the Democratic Socialist Republic of Sri Lanka, and to invite him to address the Assembly. ශ්‍රී ලංකාවේ නව පරිවර්තනීය යුගයක් ආරම්භ කරමින් ගෙවී ගිය මාස 20ක පමණ කාල සීමාව இலங்கையில் தற்போது புதிய யுகம் ஒன்றை ஆரம்பித்து கடந்த 20 மாதங்களில் அரசியல் பொருளாதார மீளுருவாக்கம் தொடர்பில் நாம் முன்னுரிமை வழங்கியுள்ளோம். விசேடமாக இலங்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் மக்கள் அச்சத்துடன் வாழ்ந்த சூழ்நிலையை அகற்றி சுதந்திரமாகவும் ஜனநாயகத்துடனும் வாழ்வதற்கான சூழலுக்கான அடித்தளத்தை இந்த அரசாங்கம் அமைத்து கொடுத்துள்ளது. எனது அரசாங்கத்தின் பிரதான நோக்கம் உலகில் மகிழ்ச்சியுடன் வாழும் நாடுகள் பட்டியலில் இலங்கையும் உள்ளடங்குவதாகும். சமூகத்தில் இன்று ஏற்பட்டுள்ள பல பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கும் சமூகத்தை உருவாக்குவதற்கு அனைவரும் முன்வர வேண்டும். இலங்கை ஒரு பௌத்த நாடு என்ற ரீதியில் உலகில் உள்ள பல நாடுகளின் பிரச்சனையை தீர்க்க இதன் மூலம் முடியும். நாடுகளுக்கு இடையில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் போது இலங்கை போன்றே உலக நாடுகள் எதிர்நோக்கும் பாரிய பிரச்சினை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு நான் விரும்புகின்றேன். அதுதான் பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட வயதானவர்கள் வரை அதிகமானோரிடம் காணப்படும் போதைப்பொருள் பாவனை தொடர்பான பிரச்சினையாகும். பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட அனைவராலும் எதிர்நோக்கக்கூடிய இந்த போதைப்பொருள் பாவனையை தடுக்க சர்வதேசத்தை போன்று தேசிய மட்டத்திலும் அனைத்து நாடுகளிலும் போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் கட்டுப்பாடு தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையினால் தற்போது மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை விட வலுவான செயற்பாடுகள் குறித்து அவதானம் செலுத்த வேண்டும் என நாங்கள் நினைக்கின்றோம். மிளிர்ச்சத்தனமான பயங்கரவாத யுத்தத்தை கடந்த 30 வருட காலமாக நாடு எதிர்நோக்கிய வகையில் பெற்றுக்கொண்ட அனுபவங்களூடாக எனது நாட்டில் இலங்கையில் மீண்டும் ஒருமுறை யுத்தம் நிகழாமல் தடுப்பதற்கும் நாட்டின் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துவதற்கும் தேசிய நல்லிணக்கத்தை மேலும் கட்டியெழுப்பவும் அரசு என்ற ரீதியில் பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதற்கான ஆசீர்வாதத்தையும் ஒத்துழைப்பையும் சர்வதேச நாடுகளிடமிருந்து கௌரவத்துடன் எதிர்பார்க்கின்றோம். රට තුළ නිදහස හා ප්‍රජාතන්ත්‍රවාදය තහවුරු කිරීමත් ජාතික සංහිඳියාව තුළ ශක්තිමත් පදනමකින් ජාතීන් අතර සමගිය ඇති කරමින් ඉතා ප්‍රබුද්ධ රාජ්‍යයක් බවට පත්. அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஜான் கெரியை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சந்தித்துள்ளார். இதன்போது இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுள்ளதுடன் அமெரிக்க இலங்கைக்கான உறவுகளை கட்டியெழுப்புவது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தலைமைத்துவம் நாட்டில் நல்லிணக்கம் மற்றும் நீதியை நிலைநாட்டியுள்ளதாக தெரிவித்துள்ள ராஜாங்க செயலாளர் சர்வதேசத்திற்கு வழங்கியுள்ள வாக்குறுதிகளை ஜனாதிபதி நிறைவேற்றுவார் எனவும் நம்பிக்கையை வெளியிட்டுள்ளார். இலங்கையின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி நல்லாட்சியை மேம்படுத்துவதுடன் மனித உரிமையை உறுதிப்படுத்தவும் ஜனநாயக நகர்வுகளை வலுப்படுத்தவும் அமெரிக்கா இலங்கைக்கு பூரண ஆதரவு வழங்கும் என அமெரிக்க திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் சந்திப்பதற்கு கிடைத்த 2வது சந்தர்ப்பம் இதுவாகும். அதேபோன்று பொருளாதார திருத்தங்களை மேற்கொள்வதிலும் ஜனாதிபதி எடுத்துள்ள நடவடிக்கைகளுக்கு நாங்கள் எமது வாழ்த்துக்களை தெரிவித்தோம். இலங்கையின் வரலாறு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த சந்திப்பை எண்ணி மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன்.
சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட இராணுவ புலனாய்வு பிரிவு உறுப்பினரின் விளக்கமறியல் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரை இன்று கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போதே எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் தொடர்ந்து வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு 7 தாமரை தடாகத்திற்கு அருகில் இடம்பெற்ற விபத்து தொடர்பில் கைது செய்யப்பட்ட இலங்கை கிரிக்கெட் அணியின் வீரரான ரமித் ராம்புக்வேல போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இன்று காலை 6 மணி அளவில் ரமித் ராம்புக்வேல பயணித்த கார் சுவருடன் மோதி விபத்திற்குள்ளாகியுள்ளது. விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தமிழகத்திற்கு காவிரி நீரை திறந்துவிட முடியாது என கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். காவிரி நதிநீர் பங்கீட்டு பிரச்சினை தொடர்பில் ஆராய்ந்த மேல் நீதிமன்றம் நேற்று முதல் 27ஆம் தேதி வரை தமிழகத்திற்கு வினாடிக்கு 6000 கன அடி நீரை கர்நாடகா திறக்க வேண்டும் என உத்தரவிட்டது. மேலும் 4 வாரத்திற்குள் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருந்தது. இதற்கு கர்நாடகாவில் உள்ள அரசியல் கட்சிகளும் கன்னட அமைப்புகளும் தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன. இதேவேளை கர்நாடகாவில் கன்னட அமைப்பினரின் போராட்டம் தொடர்ந்தும் வலுப்பெற்று வருகின்றது. போலீசார் பெருமளவில் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் 2 வாரங்களுக்கும் மேலதிக காலப்பகுதியில் தமிழக கர்நாடக போக்குவரத்து பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளது. தமிழக பதிவெண் உடைய வாகனங்கள் கர்நாடக எல்லையில் தடுத்து நிறுத்தப்படுவதுடன் தமிழக திரைப்படங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேல் நீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள கர்நாடக முதல்வர் சித்தராமையா முன்னாள் பிரதமரான தேவ கவுடாவை அவரது இல்லத்தில் சந்தித்தார். உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழகத்திற்கு நீரை திறக்க வேண்டாம் என இதன்போது தேவ கவுடா ஆலோசனை வழங்கியுள்ளதாக அந்த நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரான முடிவை சித்தராமையா எடுத்துள்ளதால் சித்தராமையா மீது தமிழக அரசு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரக்கூடிய வாய்ப்புள்ளது. எழுக தமிழ் பேரணி மக்களுக்கு ஏற்றதொரு உபயமாக காணப்படுவதாக வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். வன்முறையை நாடாமல் வசைப்பாடாமல் வஞ்சிக்கப்பட்டு வரும் அண்மைய வரலாற்றை உலகறியச் செய்வதற்கே இந்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கட்சி, பால், பிரதேசம், வர்க்கம், சாதி பேதமின்றி அனைவரும் ஒன்றிணைந்து பெரும்பான்மையினரால் நடத்தவிருக்கப்பட்டு வரும் தவறான நடவடிக்கைகளை எழுக தமிழ் பேரணியூடாக கண்டிப்போம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களுக்கு உரித்தான சமஷ்டி அரசியல் அமைப்பின் தேவையை இதனூடாக வலியுறுத்துவதற்கு அனைவருக்கும் வடமாகாண முதலமைச்சர் அழைப்பினை விடுத்துள்ளார். அரசியல் யாப்பொன்றை தமிழ் மக்களுக்கு சாதகமாக தருவதாக அறிவித்த அரசாங்கம் வடக்கு, கிழக்கு இருப்பையும் தனித்துவத்தையும் பாதிக்கும் வண்ணம் பல நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இவ்வாறான விடயங்கள் அரசாங்கத்தின் உள்நோக்கம் பற்றி சந்தேகங்கள் எழுப்புவதாகவும் இந்த விடயம் தொடர்பில் அறிக்கை ஒன்றினூடாக வடமாகாண முதலமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார். பெரும்பான்மையின் ஊடுருவல் பல விதங்களில் பாரம்பரிய தமிழ் பேசும் பகுதிகளில் பரவி வருவது கண்டிக்கப்பட வேண்டியது ஒன்று என அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் பேசும் மக்களின் அடையாளங்களையும் தனித்துவத்தையும் பேணும் வகையில் அரசியல் யாப்பினை வழங்குவதாக உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் கூறியவர்கள் ராணுவத்தினரை வடக்கு கிழக்கில் தொடர்ந்தும் வாழிடமளிப்பது தமிழினத்தின் அடையாளங்களை படிப்படியாக அளிக்கும் அந்தரங்க செயற்பாட்டின் அங்கம் எனவும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய வடமாகாண சபையின் 62வது அமர்வில் கிளிநொச்சி வர்த்தக தொகுதியில் தீ விபத்து தொடர்பில் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் கருத்து தெரிவித்திருந்தார். வடமாகாண சபையினுடைய 62வது அமர்வு இன்று காலை 9:30 மணியளவிலே அவைத்தலைவர் CVK சிவஞானம் தலைமையிலே ஆரம்பமாகியது. சபை அமர்வின் போது கிளிநொச்சி சந்தை தொகுதி தீக்கிரையாகியவை தொடர்பான அறிக்கையை சமர்ப்பித்து உரையாற்றினார் வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன். அதன்பொழுது கிளிநொச்சி சந்தை தொகுதியில் 124 கடைகள் தீக்கிரையாகியுள்ளன எனவும் பாதிக்கப்பட்ட வியாபாரிகளுக்கு கரைச்சி பிரதேச சபை ஊடாக உடனடியாக 20,000 ரூபாய் வீதம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இது விடயம் தொடர்பாக பிரதமர் யாழ்ப்பாணம் வந்தபொழுது நேரிலே கூறிய போதிலும் எவ்வித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் முதலமைச்சர் இதன்போது குறிப்பிட்டிருந்தார். இதன்பொழுது கருத்து தெரிவித்த ஆளுங்கட்சி உறுப்பினர் அரியரட்னம் 4 வருடங்களாக வியாபாரிகள் நிரந்தர கட்டடங்களை அமைத்து தருமாறு கேட்டு வருகிறார்கள். அதற்கான 5,80,00,000 ரூபாய் கரைச்சி பிரதேச சபையினுடைய வைப்பில் உள்ளது. ஆனால் இதுவரை ஆளுநரின் அனுமதி கிடைக்கவில்லை எனவும் அவர் இதன்போது குறிப்பிட்டிருந்தார். இதன்போது கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் சீனா தவராசா இதுவும் இயற்கை அனர்த்தம் தான், சோழக காற்று அதிகமாக வீசியதாலேயே அனர்த்தம் கூடியது, சாலாவையில் இடம்பெற்றது மின் அனர்த்தம் என்றே கூறப்படுகிறது, தெற்கில் ஓர் அனர்த்தம் எமக்கு புரிதோர் அனர்த்தமாக என்ற கேள்வியையும் அவர் இதன்போது எழுப்பியிருந்தார். இவற்றை தொடர்ந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற பகடிவதை காரணமாக மங்களதேவன் ஜெயக்குமார் என்ற மாணவன் கல்வியை இடைநிறுத்தி கூலி வேலை செய்கிறார் எனவும் இது தொடர்பாக பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமும் ஆசிரியர் சங்கமும் பல்கலைக்கழக நிர்வாகமும் தலையிட்டு பொருத்தமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் முறைப்பாட்டு குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை வாசித்தார் அவைத்தலைவர் CVK சிவஞானம்.
கிழக்கு மாகாண சபையின் 63வது அமர்வில் 14 தனிநபர் பிரேரணைகள் முன்வைக்கப்பட்டதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். கிழக்கு மாகாண சபையின் 63வது சபை அமர்வு இன்று காலை 9:30 மணிக்கு சபை தவிசாளர் சந்திரதாச களபதி தலைமையின் கீழ் இடம்பெற்றது. 14 தனிநபர் பிரேரணைகள் சபையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளன. கிழக்கு மாகாணத்தில் சுற்றுலாத்துறையினை மேம்படுத்துதல், தொழில்நுட்ப சேவையில் பதவி உயர்வு வழங்கல் நடவடிக்கை எடுத்தல், சம்மாந்துறை, தொட்டாச்சுருங்கி, புதுக்காடு விவசாய கண்ட காணிகளை உரியவதற்கு மீளளித்தல், கிழக்கு மாகாண சபை அதிகார எல்லைக்குட்பட்ட பாடசாலைகளுக்கு ஆசிரியர்களை ஆட்சி செய்யும் போது ஏற்பட்டுள்ள குறைபாடுகளை சீர் செய்தல், கிழக்கு மாகாண பாடசாலைகள் நிலவுகின்ற ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு பாடசாலை ரீதியாக இலங்கை ஆசிரியர் சேவை தரம் 3-1 தரத்துக்கு பட்டதாரிகள் அல்லது ஆங்கிலோ டிப்ளோமாதாரிகளை ஆட்சேர்ப்பதற்கான சிறந்த போட்டி பரீட்சை 2017ஆம் ஆண்டுக்கான உச்சப்பட்ட நிலையினை தளர்த்துமாறு கோரி, இதேவேளை சம்மாந்துறை, தொட்டாச்சுருங்கி, புதுக்காடு விவசாய கண்ட காணிகளை உரியவருக்கு மீளளித்தல் சம்பந்தமான பிரேரணையை கிழக்கு மாகாண சபை கௌரவ மாகாண சபை உறுப்பினர் கலையரசன் அவர்களினால் கொண்டுவரப்பட்ட பிரேரணை. அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் 20 பேர் நேற்று ஆரம்பித்த உண்ணாவிரத போராட்டம் இன்றும் முன்னெடுக்கப்படுகின்றது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தாம் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் தமது வழக்கு விசாரணைகளை துரிதப்படுத்துமாறும் வலியுறுத்தி கைதிகள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். தம்மீதான சட்ட நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறும் தமிழ் அரசியல் கைதிகள் வலியுறுத்தியுள்ளனர். நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தம்மீதான வழக்குகளை தமிழ் பகுதிகளில் உள்ள நீதிமன்றங்களுக்கு மாற்றுமாறு வலியுறுத்துமாறும், இல்லாவிடின் உண்ணாவிரதம் மேற்கொள்ளப்படும் எனவும் அனுராதபுர சிறைச்சாலையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகள் ஏற்கனவே அறிவித்திருந்தனர். புனர்வாழ்வு பெற்றுக் கொள்ளுதல் அல்லது தமக்கு எதிரான அனுராதபுர விசேட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் வழக்குகளை வடமாகாண நீதிமன்ற எல்லைக்குள் மாற்றிக்கொள்வதற்காக கடந்த மாதம் தமிழ் அரசியல் கைதிகள் ஜனாதிபதிக்கு மகஜரை அனுப்பி வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் மெத்தவாச்சி பிரதான வீதியின் ராம்பாவ கோனாவ பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சைக்கிளில் பயணித்த கோனாவ பிரதேசத்தை சேர்ந்த 65 வயதான ஒருவரே விபத்தில் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து மதவாச்சி பிரதான மார்க்கத்தில் நேற்று முற்பகல் இடம்பெற்றுள்ளதுடன் காரொன்றும் சைக்கிளும் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவரின் சடலம் ரம்பாவ பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. காரின் சாரதி வேக கட்டுப்பாட்டை இழந்தமையினால் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. அன்றாட வாழ்வின் அடிப்படை விடயதானங்களுக்காகவும் பல்வேறு போராட்டங்களுக்காகவும் படுவான்கரை கட்சியினை மக்கள் எதிர்காலத்தை முகம் கொடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் பட்டிப்பளை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கட்சேனை கிராமமே இது. யுத்தம் மற்றும் இயற்கை பேரழிவுகளுக்கு முகம் கொடுத்து தமது வாழ்வின் பெரும் பகுதியை தொலைத்த கட்சேனை கிராம மக்கள் இன்றும் தமது எதிர்காலம் தொடர்பில் கேள்விக்குறியாகவே வாழ்கின்றனர். சுமார் 500 குடும்பங்கள் இந்த கிராமத்தில் வாழ்ந்து வருகின்றனர். செங்கல் அரித்தல், விறகு வெட்டி விற்றல், விவசாயம், கூலித் தொழில் போன்ற வேலைகளை மேற்கொண்டு இந்த கிராம மக்கள் தமது வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து வருகின்றனர். நிரந்தர வீட்டுத் திட்டங்கள் ஏதும் வழங்கப்படாத நிலையில் ஓலை குடிசல்களில் பாதுகாப்பற்ற நிலையில் தமது பொழுதினை இந்த மக்கள் கழித்து வருகின்றனர். வீட்டிலிருந்து வலிக்கிட்டு பிறகு வச்சு தாயேற்றி வந்து விற்று தான் சாப்பிட்றேன். வீடு இல்லை எங்களுக்கு. அவர் இப்போ கொல்லி ஏற்றி விறகு ஏற்றி நம்ம பிள்ளைகளை படிப்புக்கிறாரு. அதால் வருத்தமும் அது இந்த குடியில் இருந்து நாங்கள் எங்களோட சீயம் போகுது. பிள்ளைகளை படிப்பிக்கணுங்கண்டா என்ன எல்லாம் கஷ்டம்தான். அப்பா பிறகு வச்சு தான் சம்பாதிக்கிறவர். அது எங்களுக்கு கஷ்டம். நான் பாடசாலை போனேன்டா கொஞ்சம் தூரம் கட்சி தம்பவும் நான் வாழ்வியலில் ஏமாற்றங்களை சந்தித்த மக்களின் கண்ணீரை தொடக்கும் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் மற்றொரு கட்டம் இன்று பூர்த்தி செய்யப்பட்டு மக்களிடம் கையளிக்கப்பட்டது. கங்கையாய D13 கால்வாய் வீதியில் வசிக்கும் மக்கள் கடந்த பல வருட காலமாக நீர்த்தக்கம் காணப்படும் வீதியே பல இன்னல்களுக்கு மத்தியிலும் பயன்படுத்தி வந்தனர். மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் கீழ் இந்த வீதி கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் புனரமைப்பிற்கு உட்படுத்தப்பட்டது. புனரமைப்பிற்கு உட்படுத்தப்பட்ட வீதி தகுந்த காலத்தில் மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஏற்றுமதி கடன் காப்புறுதி கூட்டுத்தாபனம் இந்த திட்டத்திற்கு நிதியுதவியை வழங்கியது. இதேவேளை மட்டக்களப்பு ஊத்திச்சென்னை மக்கள் பல வருட காலமாக எதிர்நோக்கியிருந்த குடிநீர் பிரச்சினைக்கான தீர்வு திட்டமும் இன்று முன்னெடுக்கப்பட்டது.
தண்ணீர் தாகம் தணியாத மாணவர்கள் கல்வி பற்றி சிந்திப்பது எங்கனம் என்ற கேள்விக்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி 100 நாள் திட்டம் என்று முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றது. மட்டக்களப்பு நகரிலிருந்து சுமார் 60க்கும் அதிகமான கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கல்குடா கல்வி வலயத்திற்குட்பட்ட ஊட்டுச்சேனை கிராமத்திற்கான குடிநீர் திட்டத்தை மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்தினூடாக இன்றைய தினம் பூர்த்தி செய்து பாடசாலை சமூகத்திடம் கையளித்திருக்கின்றோம். கடந்த மார்ச் மாதம் நாம் இட்ட அந்த வீட்டு என்று பெரு விருட்சமாக மாறி பாடசாலையில் புனரமைக்கப்படாதிருந்த கட்டடம் புனரமைக்கப்பட்டு குடிநீருக்கு அல்லலுற்ற மாணவர்கள் பாடசாலை சமூகம் கிராமத்திற்கு சுத்தமான குடிநீரை பெறுவதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட சிறிய சிறுவர்களினால் வரையப்பட்ட ஓவியங்கள் சீனாவின் ஷாங்காய் நகரில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பான காட்சிகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவுக்கு வருகின்றன. நியூஸ் ஃபர்ஸ்டின் மத்தியாள செய்தி அறிக்கை 2:25 பிரதான செய்தி அறிக்கை இரவு 8 மணிக்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.